வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கல்லூரி முதல்வர் கொலை, மாண்பு இழக்கின்றன மாணவர்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். தூத்துக்குடி அருகே ஒரு பொறியியல் கல்லூரி, அந்த கல்லூரியுடைய முதல்வர் திரு சுரேஷ் அவர்களை அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களே 3 பேர் இன்று காலையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். கேட்டவுடனே பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். கல்லூரி முதல்வரை மாணவர்கள் வெட்டி சாய்ப்பது, இது ஏதோ சொத்து தகராறோ குடும்ப தகராறோ எல்லை தகராறோ கிடையாது. மாணவர்கள் 3 நாட்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் கல்லூரியில் பேருந்தில் பெண்களை மாணவிகளை கேலி செய்கிறார்கள் என்பதற்காக கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்க இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இதற்கு அவர்கள் கொடுத்த பதிலடி, இதற்கு அவர் எடுத்த பதில் நடவடிக்கை அந்த கல்லூரி முதல்வரை கொலை செய்வதற்கு சென்றிருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எல்லோருக்கும் மனதில் தோன்றிய முதல் கேள்வி, எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு விபரீதமான முடிவு மாணவர்கள் எடுப்பார்களே ஆனால் நாம் உண்மையிலேயே எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி முதல்வர் கொலை, மாண்பை இழக்கின்றனரா மாணவர்கள், இதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி ஒரு தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தூத்துக்குடி அருகில் கல்லூரி ஒன்றின் முதல்வர் அங்கு படிக்கும் 3 மாணவர்களால் கல்லூரி வளாகத்திலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கல்விச் சூழல்கள், மாணவர் ஆசிரியர் இடையேயான உறவுகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் இது. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தன் ஆசிரியை வயிற்றில் கத்தியால் குத்திய சம்பவம் வடசென்னையில் நிகழ்ந்தது. இளைய சமுதாயத்திடம், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சமீப காலமாக அதீத வன்முறை உணர்வு மேலோங்கி வருகிறது என்பதற்கு பற்பல சம்பவங்களே காட்சிகளாகின்றன. இரு கல்லூரி மாணவர்கள் இடையிலான பயங்கர வன்முறை தாக்குதல்கள், மாணவர் பேரவை தேர்தல்களில் அரங்கேறும் ஆள் கடத்தல்கள், ஆயுதம் தாங்கிய மோதல்கள், பஸ் டே என்ற பெயரிலான ஆர்ப்பரிப்புகள், அராஜகங்கள், நாளைய சமூகத்தை வழிநடத்த போகும் நம்பிக்கை நட்சத்திரங்களான இன்றைய மாணவர்களின் போக்குகள் அதிர்ச்சியையும் கவலையையும் ஒரு சேர ஏற்படுத்தவே செய்கின்றன. குருவே தெய்வம் என்று போற்றிய மரபில் வந்த தமிழ் சமூகத்தில் ஆசிரியர் மாணவர்களால் கொலை செய்யப்படும் அவலம் மிகவும் கவலையோடு அலச வேண்டிய சமூக பிரச்சனையாகி உள்ளது. பெற்றோர்களோ ஆசிரியர்களோ இன்று மாணவர்கள் பின்பற்ற தகுந்த முன் உதாரணங்களாக இல்லாமல் போனதாலா? அரசியல், சமூக தளங்களில் அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளத்தக்க ஆளுமைகள் மிகவும் அருகி போய்விட்டதாலா? சினிமா, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் என்று ஊடகங்களில் தூக்கலாக மிகைப்படுத்தி காட்டப்படும் வன்முறைகளின் பாதிப்பா? மொத்தத்தில் சமூகத்தின் சகல தளங்களிலும் ஆன்மீகம் தொடங்கி நீதித்துறையீராக நீக்கமான நிறைந்திருக்கும் நீசத்தனங்களாலா? இளைய சமுதாயத்தின் ரத்தம் தோய்ந்த வன்முறைகளுக்கு யார் பொறுப்பேற்பது? இந்த இளைய சமுதாயத்துடைய ரத்தம் தோய்ந்த வன்முறைக்கு யாரை பொறுப்பாக்குவது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கல்லூரி முதல்வரை அந்த மாணவர்கள் வெட்டி சாய்க்கக்கூடிய அவலம் எங்கு கொண்டு நம்மை சேர்க்கும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. மாண்பை இழக்கின்றனரா மாணவர்கள் என்பதுதான் இன்றைய ஆயுதெழுத்துடைய விவாதத்துக்கான மையப்புள்ளியின் தலைப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நம்மிடையே திரு கலாநிதி அவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் திரு கலாநிதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல சென்னை பல்கலைக்கழகத்துடைய மாணவர் திரு மகேந்திரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவர் மட்டுமல்ல, தமிழக காவல்துறையுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற இயக்குநர் திரு நடராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டும் நெல்லையில் இருந்து கல்வியாளர் திரு கோ பரமசிவம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 4 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல பேராசிரியர் கலாநிதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் சமுதாயத்திலிருந்து வந்தவங்களுக்கு, ஒரு மாணவராக இருந்து பார்த்தவங்களுக்கு இது இப்படி நடக்குமா அப்படிங்கிற நம்புறதுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஆனா எது இந்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் இருந்தாலும் கல்லூரியில் சேரலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தரமுள்ள மாணவர்கள் கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. தரமில்லாத மாணவர்கள் சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இரண்டாவதாக, இந்த கல்லூரியை நடத்துபவர்கள் அரசியல்வாதிகள் அதிகம் பேர் இருப்பதால் அதிகாரிகள் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதுவெல்லாம் மிக முக்கியமான காரணங்கள். மூன்றாவது, பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கல்லூரிகளுக்கு சேர்க்கும் பொழுது, என்னோட பையன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டான், அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் சேர்ந்திருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்மளும் வாங்கி கொடுக்கணும், நமக்கு சக்தி இருக்கோ இல்லையோ நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நல்ல மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுக்கணும்னு போட்டு, தம்பி நல்லா போயிட்டு வாப்பா, இப்போ வரதே தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆகையினால ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க.
ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இது இல்லாம அந்த மாதிரி செல்லம் கொடுக்குற மாணவர்களும் அங்க போனோம்னா அவங்களுக்கு இந்த பியர் பிரஷர்னு சொல்றமே, மற்ற மாணவர்களோட சேர்ந்து படிக்கணுங்கிற ஆர்வத்தில் இல்லாம எந்த குரூப்போட சேர்ந்தா நம்ம ப்ராமினன்ஸ் வரலாம் அப்படின்ட்டு அதுல மாணவர்கள் எலெக்ஷன், இது பஸ் டே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு அவங்க போறாங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கல்லூரியில மாணவர்கள் சேர்றதே குறைஞ்சு போச்சு. அதனால கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது எங்க இருந்தாவது மாணவர்களை கொண்டாந்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில எங்கேயாவது பணத்தை கொடுத்தாலும் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கமிஷன் கொடுத்து மாணவர்களை வரவேற்கணும்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க பாத்திருப்பீங்க, கொலை நடந்தது மாணவர்களுக்குள்ளேயே நடந்தது, நம்ம சென்னையில நடந்தது. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவர் அவர் கூட்டு வந்த மாணவரை, சேர்க்கைக்காக கூட்டு வந்த மாணவரை இன்னொருத்தர் சீனியர் ஸ்டூடெண்ட் அவர் கூட்டு போய் அங்க சேர்த்துட்டு அவர் அந்த கமிஷன் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆகையினால இந்த மாதிரி நான் இதெல்லாம் கேட்கிறப்ப பார்த்தா நம்ம நம்ம எஜுகேஷன் எங்க போயிட்டு இருக்குது, நம்ம எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய ஒழுக்கம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எஜுகேஷன்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது. நான் திரு நடராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய பதவி காலத்துல நீங்க நிறைய மாணவர் மோதலை நீங்க பார்த்திருப்பீங்க. மாணவர் மோதல்ங்கிறது ஒரு புதிய விஷயமாவும் கூட பார்க்க முடியாது. ஒரு குழு மனப்பான்மை இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இப்படி ஆயுதத்தை தூக்கிட்டு பேராசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பரஸ்பரம் 2 குரூப்பை சேர்ந்து வெட்டிக்கிறது, ஆசிரியை மாணவன் கத்தியால குத்தி கொண்டது, இன்னைக்கு ஒரு கல்லூரி முதல்வரை ஒரு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த முதல்வர் ஒரு 4 நாள் சஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் அறிவாளால் வெட்டி கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. எப்படி இந்த துணிச்சல் வருது? இந்த கலாச்சாரம் ஏதோ ஒரு 2-3 மாணவர்கள் மட்டும் சார்ந்த விஷயமா பார்க்க முடியாது, இல்லாட்டி ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டதான் நம்ம பார்க்கணுமா? இல்ல, இதுல இந்த கல்லூரியில், இந்த பள்ளிக்கூடங்களாகட்டும், கல்லூரிகளாகட்டும், அங்க ஆசிரியர் மாணவர்கள் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி பாருங்க, இடைவெளி அதிகமாகி கொண்டே வருகிறது. அது நம்ம பார்க்கணும். பேச மாட்டேங்கிறாங்க. ஏதோ கல்லூரியில ஒரு வகுப்புல ஒரு பாடம் எடுக்கிறது, அதோட முடிந்து விடுவதில்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ இருக்கிறது. ஆமா, அதுல இருக்கு. அது அந்த பேச்சுங்கிறது, அவங்களோட டிஸ்கஷன்ங்கிறது ரொம்ப குறைந்து விட்டது. இப்ப கூட சமீபத்தில் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் மாணவர்கள் கல்லூரிக்கு காவல்துறை வரக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நிச்சயமா காவல்துறை உள்ளே வரும், என்னங்கிறத விசாரிக்கிறதுக்கு அது அவர்களுடைய கடமை, அது வரக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு பாரு, பேச மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப குறைந்து வருகிறது. அது மட்டுமல்ல, சமுதாயத்திலேயே சார் சொன்ன மாதிரி, திரு கலாநிதி சொன்ன மாதிரி ஒரு தரம் குறைந்து வருகிறது. அந்த தரம் குறைந்து வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அது அந்த மதிப்பீடுகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, அந்த வேல்யூ சிஸ்டமும் குறைந்து வருகிறது. இப்ப கூட நீங்க சொன்ன ஊடகங்கள் இது வருகிறது, அது வருகிறது, இந்த வெட்டி சாய்ப்பது என்பதை சர்வசாதாரணமாக காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் வரும்பொழுது அந்த தாக்கம் நிச்சயமா இருக்கு. சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. டிவியில ஒரு பர்டிகுலர் குத்துச்சண்டை அதிகமாக காண்பிக்கப்பட்டது. இப்ப கூட நம்ம WWF இது வருது இல்லையா, அந்த மாதிரியான குத்துச்சண்டை அதிகமாக காண்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு வயலன்ஸ் சமுதாயத்தில் அதிகமானது. அவர்களுக்கு இருக்கிறது என்று அவங்க அந்த ஆய்வில் அது தெரிய வந்தது. அதுவும் இல்லாம இப்ப செல்லம் கொடுக்கறதுன்னு சொன்னார் அவர். அதே மாதிரி நம்ம முன்மாதிரிகள் வீடுகளிலே இல்லை, வீடுகளிலே நம்ம எதுக்கெடுத்தாலும் மனைவி அடிக்கிறது, தண்ணி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருது. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவினர்களோட உற்றார்களோட சமரசம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் சண்டை. அவன் எல்லாத்தையும் பார்க்கறான். பார்க்கும்போது அதுவும் அந்த தாக்கம் அவனிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த மற்ற இடங்களில் இப்ப இந்த மாணவர் எந்த இடத்துல வந்திருக்காரு, இந்த டே ஸ்காலர் ஹாஸ்டல் தெரியாது. ஹாஸ்டல்களுடைய மாணவர்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி. அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. வேற இடத்துக்கு ரொம்ப வயலண்டா இருப்பாங்க. அந்த சுதந்திரம் தான் மற்றதெல்லாம் கொடுக்குது. இப்ப எப்படி பஸ் டே போது திடீர்னு அந்த பஸ் டிரைவர் கண்டக்டரையும் டிரைவரையும் இறக்கி விட்டுட்டு அவன் பஸ்ல ஏறி இப்ப குதிக்கிறதுக்கு அவங்க தைரியம் வருது இல்லையா, மாப் மென்டாலிட்டி. எல்லாரும் சேர்ந்த உடனே ஒரு தைரியம் அவனுக்கு வந்துருது. அது மாதிரி வீட்டுல இருந்து ஒரு இந்த கட்டில இருந்து அவுத்து விட்ட மாதிரி ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லாட்டா அங்க ஒரு டவுன்லயோ உட்காந்து படிக்கும் பொழுது அந்த கட்டுப்பாடு என்பது இல்லை. அதனால செய்யலாம் அப்படிங்கறத வந்துருக்கு. விடுதி வசதி மட்டுமல்லாமல் அங்க பெற்றோர்களுடைய முன்னுதாரணமா திகழக்கூடிய விஷயங்கள், கல்லூரியில பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்துரையாடக்கூடிய விஷயம், இது எல்லாமே வீழ்ச்சி அடைப்பவருடைய விளைவுதான் இது போன்ற சம்பவங்கள் பார்க்கிறோம். இந்த மாணவர்கள், இந்த கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாயக்கூடிய மாணவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இந்த மாணவர்கள்
நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவர்களாக உருவெடுப்பார்கள் என்ற அச்சம் ஏற்படுகிறது. அதுதான் உண்மையா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, கல்லூரி முதல்வர் கொலை மாண்பு இழக்கின்றனரா மாணவர்கள் என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ரொம்ப அக்கறையா நீங்க பேராசிரியரும் சாரும் சொல்லும் போது நிறைய குறிப்பெடுத்துட்டு இருந்தீங்க. ஒரு நல்ல மாணவர்கள் பட்டியலில் தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய போராட்டங்கள்லாம் நீங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இந்த கலாச்சாரம், இந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய கலாச்சாரம் படிப்பு அப்படிங்கறத தாண்டி இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், சொன்ன மாதிரி இந்த பஸ் டே கலாச்சாரம் இந்த மாதிரி கொண்டு வருவது நம்மள நாமளே ஹீரோ அப்படின்னு கொண்டு போயிருக்கான ஒரு விளைவை நம்ம பார்க்கலாம். அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அது வரணுங்கிறது நல்ல விஷயம் தான். ஒவ்வொரு மாணவனும் ஹீரோ ஆனா நல்ல விஷயம் தான். ஆனா என்ன செய்யறோம் அப்படிங்கறதே தெரியாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு போறது, இன்னைக்கு கல்லூரி முதல்வரை கொலை செய்யறவங்களுக்கு எங்க இந்த தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மாணவர்கள் எங்க திசை திரும்புறீங்க? சார், என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வணிகமயமாக்கப்பட்ட கல்வி சூழல்ல இன்னைக்கு இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல முன்னாடி இருந்த ஆமா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இன்னைக்கு சார் சொன்னாங்க மாணவர்களுக்கு ஆசிரியருக்கு இடைவெளி அதிகமா இருக்கு. எல்லாமே சொல்றதுதான். என்ன காரணம்? ஆசிரியர்கள் எதுக்கு வர்றாங்க? அவங்க இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆசிரியர் 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பெல் அடிச்சா வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். இன்னைக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சுமூக உறவே கிடையாது. எல்லா காலத்திலயுமே நல்லா படிக்கிற மாணவர், நல்லா படிக்காத மாணவர்ங்கிறது கல்லூரியும் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருப்பாங்க. அப்ப நாம நல்லா படிக்கிற பையனா இருந்தா பேராசிரியர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் கலந்துரையாடி இது என்ன அர்த்தம், இதுக்கு என்ன விளைவு, இது என்ன இப்படி வரும், இது எந்த கேள்வி வருங்கிறத நாம இன்டராக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாத நினைக்கிறவங்க நல்ல வேலை ஆசிரியர் கிளம்பிட்டான்னு சொல்லி சந்தோஷமா கிளம்புவோம். இது நாம முன்னெடுக்க வேண்டியதான் ஆசிரியர் ஓடி சொல்லி தர வேண்டிய விஷயம். எல்லாருக்குமே சார் ரெண்டு பக்கமே தவறு இருக்கு. இன்னைக்கு ஒரு கல்லூரிகள்ல எத்தனை கல்லூரிகள்ல நம்ம இப்ப பாத்துருங்கன்னா தனியார் கல்லூரிகள் அதிகமா இருக்கு. தனியார் கல்லூரிகள் அவங்களோட விஷயங்கள மார்க் அடிப்படையில் தேர்ச்சி, அதாவது ஸ்கூல் வரைக்கும் மார்க் 400 மார்க் 500க்கு 400 மார்க் எடுத்தா நீ பெரிய நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற விஷயங்கள் திருப்பி காலேஜ்லயும் நெருக்குதல் உள்ளாக்குறாங்க. இப்ப என்னோட அனுபவத்துல எனக்கு ஆசிரியர்கள் எல்லாம் பாடம் எடுப்பாங்க. உனக்கு என்ன நீ படிக்கலன்னா எனக்கு கேள்வி கேட்பாங்க, நீ பாஸ் பண்ணலன்னா அந்த ஒரு விதத்தோட அவங்களோட உறவு முறைகள் போயிடுத வழியே. பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்களா? பெற்றோர்கள் கேட்க செய்வாங்க. என்ன பெற்றோர்கள் என்ன கேட்பாங்க, நான் அது மாதிரி இருந்துப்பேன். ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆகுது. வணிக சூழல் அப்படிங்கிற விஷயம் லாப நஷ்ட கணக்கா பாக்குது. அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்குறப்ப எப்படி கல்லூரி மாணவர் சேர்க்கை வணிக சூழலா இருக்கலாம். நீங்க பாடம் படிக்கிறது எங்க வணிக சூழலா மாறிச்சு? அப்படிதான் சார் இருக்கு. இப்ப பாத்து ஒரு விஷயம் சார், நான் படிச்ச காலேஜ்ல சரியான எப்படி சொல்றதுன்னா ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர்கள் தான் இன்னைக்கு பாடம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. NBA இது மாதிரி அக்ரிடேஷன் நடக்கிறப்ப அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி நடத்துக்கிறாங்க. இன்னைக்கு இங்க எனக்கு கூட சீனியர் படிச்சவங்க மேல எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப ஒரு அனுபவமிக்க ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா மாணவர்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தனியா சரியான முறையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பாங்க. அனுபவம் இல்லாத ஆசிரியர்கள் உள்ள வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு மேற்கு சீனியர் எனக்கு தோல் மேல கை போட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க சூழல்ல எப்படி இந்த சூழல்ங்கிறது எந்த விதத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆசிரியர் சரியா இல்லைன்னா நம்மளாம் அறுவாலை தூக்கிடலாம். இல்ல அப்படிதான் இன்னைக்கு உருவாக்குது. அந்த விஷயம் தான் இந்த சமூகம் நம்மள உருவாக்குது. சமூகம் தான் உங்களை உருவாக்குது இல்ல, நீங்க உருவாக்கல, நாங்க உருவாக்குது. நான் திரு பரமசிவம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். கல்வியாளர் திரு பரமசிவம் அவர்கள் நெல்லையிலிருந்து நம்மளோட இணைந்திருக்கிறார். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை தமிழகம் முழுக்க இருக்குது. சென்னையில கூட ஒரு பள்ளி மாணவன் அவனுடைய ஆசிரியை குத்தி கொண்டதை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கூட இது போன்ற இந்த அருவாள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை அதிகமா தாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம் இருக்குது, அதே போலதான் அந்த பகுதியில் இருக்கு, நம்ம பார்க்கணுமா? இல்ல, என்னுடைய 36 ஆண்டு கால ஆசிரிய அனுபவத்திலே கண்டும் கேட்டும் இராத ஒரு கொடுமை இன்றைக்கு அரங்கேறியுள்ளது. அதைவிட பெரிய சோகம் அது கல்லூரி வளாகத்திலேயே அரங்கேறியுள்ளது. கல்வி வணிகமயமாகிவிட்ட சூழலிலே இதற்கான பின்னணியை நாம் ஆராய வேண்டும். நான் பக்கத்து ஊர்க்காரன். நான் அறிந்த அளவிலே அந்த கல்லூரியிலே கட்டுப்பாடுகள் அளவுக்கு மீறி இருந்திருக்கின்றன. அளவுக்கு மீறி சுதந்திரமா விட்டாலும் தப்பு, அளவுக்கு மீறி கட்டுப்பாடு இருந்தாலும் தப்பு. என்னதான் செய்ய முடியும் ஆசிரியர்கள்? இல்லங்க, அவன் வயது 10 பருவம், மீச முளைச்ச பையன், தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன்னு கிராமப்புறத்திலே சொல்றாங்கல்ல. எனவே அவன் அங்க எப்படி வருகிறான்? வரதட்சணை கொடுத்து மாமியார் வீட்டுக்கு செல்லுகிற பெண் எப்படி அத தன் வீடு என்று உணராமல் ஒரு அந்நியத்தன்மையோடு அணுகுகிறாளோ அப்படித்தான் வருகிறான். சுயநிதி பொறியியல் கல்லூரிகள்ல
இவை அந்த மாணவர்களை தன்மையப்படுத்துகிற நிர்வாக அமைப்பு அங்கே இருக்க வேண்டும். இப்ப வந்து ஒரு பையன் வந்து அந்த சக மாணவிகளை கேலி பண்ணிருக்கிறான். இது குறித்து தகவல் வந்து புகார் வந்த பிறகு அவங்க வந்து இடைநீக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவனை டிஸ்மிஸ் பண்ணிரல, மொத்தமா நீ கல்லூரியில நீக்கிடல, ஒரு இடைநீக்கம் பண்றாங்க. ஒரு கல்லூரி நிர்வாகம் இப்படி எச்சரிக்கை செய்வதை தாண்டி வேற என்ன செய்ய எதிர்பார்க்கறீங்க? இல்ல, ஒரு இடைநீக்கத்துக்காக இந்த கொடிய குற்றம் நடந்தது என்று நான் நினைக்கவில்லை. பின்னணி நினைக்கிறீங்களா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகத்தின் மீது மாணவர்களுடைய கோபம் குவிந்து கொண்டே வந்திருக்கிறது. அந்த குவிநிலை ஒரு கொதிநிலையை எட்டுகிற போது இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அவன் வயதிலே அவனை தோளிலே கைபோட்டு பேச வேண்டிய பருவம். கண்டிப்புகளும் விதிகளும் இடைநீக்கமும் படிப்பு நீக்கமும் சிக்கல்களுக்கு தீர்வாகாது. இப்ப கூட கைது செய்யப்பட்ட மாணவர்களை அரவணைச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தாருமே எனக்கு ஒரு அச்சமா இருக்குது. இல்லங்க, கைது செய்யப்பட்ட மாணவர்கள் அது பிரச்சனை வேறு. ஏனென்றால் அந்த நிகழ்வு அரங்கேறி விட்டது. தொடர்ந்து அந்த கல்லூரி மீது இருந்த கோபம் வந்து நிர்வாகம் மீது இருந்த கோபம் வந்து அப்படி கொதிநிலை வெடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அது ஒரு வடிகாலா கொலை பண்ணிட்டாங்க. அது ஒரு வடிகா கல்லூரி நிர்வாகம் தான் தவறு. அந்த மாணவர்களை மன்னித்து விட்டு விட வேண்டியதுதான். இல்ல, அப்படி இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. இப்படி இன்னும் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. ராணுவ கட்டுப்பாட்டை மாணவர்கள் மீது திணிக்கிற இடமாக கல்லூரி இருக்கக்கூடாது. தோழமை கொள்ளுகிற, ஏனென்றால் அந்த மாணவனுடைய வயது என்பது தன்னுடைய இருப்புக்கும் தோழமைக்கும் அங்கீகாரம் தேடுகிற வயது. அது அவனுக்கு கிடைக்காத போது அவன் அந்த வளாகத்தையே தன்னிடம் அந்நியமாக உணர்கிறான். அலைனேஷன் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் அவனுக்கு வந்து விடுகிறது. அவருடைய கொதிநிலை தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறாரு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விவரம் சொல்றாரு. அதாவது அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த நிர்வாகத்தின் மீது தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் கோபம் எழுந்து கொண்டே இருந்திருக்கும். அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக தான் இந்த ஒரு விளைவை பார்க்கணும். இது ஏதோ வந்து திட்டமிட்ட விஷயம் இல்ல, உணர்ச்சிசப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இல்ல, அதை வந்து அவர் சொல்றதுல நான் பாதி நான் ஏத்துக்கிறேன். நம்ம கல்லூரியில நீங்க ஆசிரியர்கள் கிளாஸ் ரூம் போனோம்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க சிலபஸை டீச் பண்ணா போறோம், அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆசிரியர்களே முதல்ல அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை. மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை அப்படிங்கிறது நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் ரியல் கிளாஸ் ரூம் எஜுகேஷனுக்கும் வித்தியாசமே ஆசிரியர்களோட தொடர்பு, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிக்கிறது, அங்க கத்துக்கொள்ளக்கூடிய டிசிப்ளின், இதுக்கெல்லாம் தான் வந்து அவனை நல்ல மாணவனா உருவாக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்லூரி நிர்வாகங்கள்லாம் சில நிர்வாகங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு இதுல அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிகமான ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தாதான் பையன் நல்லபடியா வெளியில வருவான் அப்படின்னு அந்த எலிமெண்டரி ஸ்கூல்லையும் அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற டிசிப்ளினை கொண்டாந்து இன்ஜினியரிங் காலேஜில் போட்ட உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கல்லூரி பாரு அவங்க எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க, இந்த கல்லூரி பாரு டாஸ்மாக் பக்கத்துல தான் வச்சிருக்காங்க, நல்லா தான் நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் ஒரு கருத்து வந்தோடனே அவன் என்ன பண்றான், இவங்க ஏன் இப்படி நம்மளை டைட் பண்றாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம், இதெல்லாம் இவங்க எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு இதுல வந்துட்டுன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஷன் வந்ததுன்னா அவன் என்ன நினைக்கிறான், சஸ்பென்ஷன் இப்ப உங்களுக்கு தெரியும், சஸ்பென்ஷன் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சமுதாயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அவரை அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி மாணவருக்கும் வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு ஒன்னு அவரோட தன்னுடைய சுதந்திரமே பறிபோன மாதிரி, தன்னுடைய வாழ்க்கையே பறிபோன மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆகையினால ஒரு வெறுப்புல வந்து பண்ணிருக்கிறாரு. நான் அதை வந்து சரியான இதுன்னு சொல்லல. கிளாஸ் ரூம்ல நம்ம டீச் பண்ண வேண்டிய வாத்தியாரங்க ஒழுங்கா டீச் பண்ணிருக்கணும். நிர்வாகம் வந்து அவங்களுடைய இது கட்டுப்பாடுகளை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு இருக்க கூடாது. நிர்வாகம் கட்டுப்பாடு வந்து தளர்த்தி இருக்கலாம். அந்த சொல்லல நானே இவ்வளவு கொண்டு இருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. எனக்கு நான் சொல்லுவேன், கல்லூரி பேரை சொல்லி சொல்லுவேன் நானே. இன்னைக்கு சென்னையில அந்த மாதிரி இருக்குது, அவங்க எல்லாம் பேரை கெடுத்துட்டு இருக்காங்க, மாணவர்கள் நல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு இது மாதிரி ஒரு வெடிக்க போதோ தெரியாது. நான் போய் சொல்றேன், என்னதான் இது மாதிரியான ஒரு கோபம் கொந்தளிப்பு ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் இந்த கொலை வரைக்கும் செல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னால் எல்லாம் வந்து தண்டனை வந்து ஒழுக்கத்தை கற்றுத்தரும் என்று சொல்வார்கள். இப்போது தண்டனை தான் ஒழுக்க மீறலை கொண்டு வருகிறது என்று ஒரு புகார் எழுந்திருக்கிறது. எது உண்மை? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. கல்லூரி முதல்வர் கொலை மாண்பு இழக்கின்றனரா மாணவர்கள் என்பது பற்றி இந்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு நடராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன்.
எல்லாரும் சொல்லும்போது பார்த்தா ஒரு கல்லூரி பேராசிரியர்கள் வந்து ஒழுங்கா பாடம் நடத்தல, கல்லூரி நிர்வாகங்கள் வந்து ஒழுங்கா செயல்படல, ஒரு கொத்தடிமைகள் போல மாணவர்கள் நடத்துறாங்க, அதனால மாணவர்களுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது, இது கொலை வரைக்கும் போயிருது. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த சமூகத்துக்கோ பெற்றோர்களுக்கோ ஏன் சுயமாவே மாணவர்களுக்கோ எந்த பங்களிப்பும் கிடையாதா? கல்லூரி நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருப்பாங்க, கல்லூரி நிர்வாகம் சரியில்லைன்னா கொலை பண்ண போயிருவாங்க. இப்படியா பார்க்க முடியும்? நம்ம அப்படி பார்க்க முடியாது. இப்ப கூட அந்த கல்வியாளர் சொன்னாரு, அங்க வந்து அதிகமான கட்டுப்பாடு இருக்கலாம், வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து ஒரு நாள் இப்படி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொன்னாரு. கருணாநிதி சாரும் அதுல கொஞ்சம் ஒரு உடன்பாடு இருக்கிறது என்று அவர் கூறினார்கள். அதனால இப்ப சஸ்பென்ஷன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுவா கருதுறாங்க. அது என்னமோ அது இடைநீக்கம், மற்றவங்களுக்கு ஒரு தாழ்வு மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னோட இமேஜ் அது குறைந்து விட்டது என்று அந்த ஒரு சூழல். அது எந்த விதத்துல அந்த சூழல் என்னங்கிறது தெரியல. அந்த ஏன்னா இப்ப வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் வராங்க. முதன்மையா குடும்பத்திலிருந்து அவர்கள் வருவது இப்பதான் கல்லூரிக்கு. சோ அப்படி வரும்போது அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வீட்லயும் கிடையாது, சமுதாயத்திலையும் கிடையாது, எல்லாருக்கும் நேரம் கிடையாது. இப்ப அதுவும் பாக்குறோம். நம்ம வந்து முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், இவரோட உட்காந்து பேசுவதற்கே யாருக்கும் நேரம் இல்லை. என்னோட பையன் கூட அவனோட காலேஜில் சொல்லுவான், இவர் வந்து லெக்சரர் வருவாரு, வந்த உடனே போர்டில் வந்து கிடுகிட எழுதுவாரு, இல்லாட்டா அந்த பாடத்தை அப்படியே படிப்பாரு. காலேஜில் வெறும் பாடத்தை படிச்சுட்டு அவர் போயிடுவாரு. ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது. இந்த மாதிரியான வாத்தியார்கள் இருக்கிறார்கள். சோ இப்படிலாம் இருக்கும்போது அவனுக்கு ஒரு என்னடா அது காலேஜுக்கு வந்திருக்கும் ஒரு பிடிப்பே இல்லாம போகுது. அப்படி இருக்கும்போது வேற மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள்லாம் வரும்பொழுது, காலேஜில் வேற மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வரும்போது அவன் மேல ஒரு தாக்கம் வருது. நீ வந்து சரியில்லை, அவனை குறித்து அவனுடைய, அதுவும் அந்த தூத்துக்குடி அந்த மாதிரி இடங்கள்ல ஜாதியை குறித்து மிக அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கும் வந்து இந்த வன்முறைங்கிறது ஒரு சாதாரணமாகவே அங்கு நடைபெறும், சமுதாயத்தில் நடைபெறும். ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அந்த வன்முறையில் ஈடுபடுவது இப்பொழுது குறைந்திருக்கிறது. மற்ற கொஞ்சம் அந்த வேலையின்மை குறைந்ததுனால அதுல கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால ஏதாவது ஒரு அவர் ஜாதியை பத்தியோ இல்ல வேறவருடைய சூழலை பத்தியோ ஏதாவது ஒரு தவறாக பேசியிருந்தால் கூட அதான் மனதில் வைத்துக் கொண்டு அவர் செய்திருக்க கூடும். இதெல்லாம் ஒரு சூழல் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த மதிப்பு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் குறைந்து விடுகிறது. இது வந்து ஒரு கொலையில கொண்டு போய் முடியக்கூடாது. சாதாரணமா இந்த மாதிரி இது வந்து வன்முறை எது கையில் எடுத்துக்கணும். அதற்கு சரியான ஒரு கல்லூரியில் ஒரு வடிகால் இல்லை, அது பேச்சுவார்த்தை கிடையாது. வேற எந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அதை சொல்லுவாங்க, சில இடங்களில் கல்ச்சுரல் ஷோஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அந்த மாதிரி பசங்களுக்கு நிறைய ஒரு சக்தி இருக்கும். அதுக்கு ஒரு வடிகால் வந்து கல்லூரியில் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கலாம். பேசி தீர்க்க வேண்டிய எவ்வளவோ பிரச்சனைகள். இது சஸ்பென்ஷனுக்கு போகாம சஸ்பென்ஷன் பண்ணா கூட உடனடியாக ஏதாவது ஒரு என்கொயரியோ ஏதோ வச்சு அது என்னங்கிறத பிரச்சனையை பார்த்திருந்தா அது ஒரு முடிவு. மாணவிகளை கேள்வி செய்தா அந்த மாணவிகள் தரப்புல இருந்து புகார் வரும்போது அதே நம்மளே மாத்தி சொல்லுவோம்ல, ஒரு புகார் வந்தும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை ஒரு தீர்வு கொடுக்கணும். இப்ப கூட வந்து உங்களுக்கு இதுல வந்து மெட்ராஸ்ல ஒரு கிளப்ல ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா வச்சிருந்தாங்க. அவன் வந்து ஒரு செக்ரட்டரியா கொண்டு போட்டான். ஒரு கிளப்ல நடந்தது. இது மாதிரி ஒருத்தர் மேல ஆக்ஷன் எடுத்துட்டு அந்த ஆக்ஷனுக்கு ஒரு முடிவு கொடுக்காம இருந்தால் ஒரு நிச்சயமாக ஒரு பிரச்சனை வரும். இப்ப கிரிமினல் எதுக்காக திரும்ப ஒரு குற்றம் புரிகிறான், அவனுக்கு வந்து ஒரு முடிவு இல்லாம இல்லாட்டா ஒரு பொய்யா ஒரு புகாரை திணித்து செய்யும் பொழுது அவனுக்கே ஒரு ஆக்ரோஷம் வருகிறது. வேற விதத்தில் அவன் எதிர்க்கிறான். சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ்ல 2 காட்டாம் வயதுன்னு சொல்வார்களே, அதில் இருக்கக்கூடிய மாணவர்களே எவ்வாறு அவர்களை ஒரு அணுகுமுறை ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். ரொம்ப அதிகமான கட்டுப்பாடும் கூடாது, அதற்காக ரொம்ப அவங்களை ஃப்ரீயா விடக்கூடாது. அதற்கு அது முதல்ல மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி பேராசிரியர்களுக்கும் இவங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் செகண்ட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் செகண்ட் பேரண்ட்ஸ். 2 பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. இளைய தலைமுறை உருவாக்குவதில் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது. சோ அதை அவங்க சரியா செய்யணும். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்றது. அதிகமான கட்டுப்பாடு. இப்ப வந்து ஒரு பள்ளி முடிந்து விட்டு கல்லூரிக்கு வரும்போது சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறான், இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கிறது என்று நினைக்கிறான். அப்ப இருக்கும்போது அதிகமாக கட்டுப்பாடுகள் வந்தா நிச்சயமாக அது வேற மாதிரியான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். இப்ப கூட சமீபமாக ஒரு கல்லூரியில அதிகமான ஒரு கட்டுப்பாடு இருந்தது. நான் கமிஷனர் இருந்த பொழுது அப்போ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதே மாணவர்கள் கல்லூரிக்கு எதிராக அவர்கள் திருப்பி விட்டார்கள். அங்க இருக்க பொருட்களை சேதப்படுத்தினார்கள், ஏதாவது செஞ்சாங்க. நான் கூட கேட்டேன், என்னடா உன்னோட கல்லூரி, நாளைக்கு உனக்கு தான் அந்த பிரச்சனை வரப்போகுது, நீ கம்ப்யூட்டர் சென்டரை உடைச்சேன்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டர் திரும்பி வரதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் இல்லையா? இவ்வளவு நாளா எவ்வளவோ எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க,
எங்களுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு, இப்ப ஒரு காரணம் தேடினோம், உடனே அடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. சோ இதனால அதிக கட்டுப்பாடும் கூடாது, ரொம்ப ஃப்ரீயா விடக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, சாதாரண ஒரு சவாலுங்க. அது குதிரையை கையாள முடியாத ஒரு லாபகம் நிச்சயமாக இது ஒரு இளம் சிங்கம், இளைய தலைமுறை இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்புங்க நமக்கு, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது நல்ல முறையில். ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60% சொல்றோம். அவங்கதான் நாளைக்கு நம்மளுடைய நாட்டின் நிலையை அவங்க தான் ஆளப்போகிறார்கள், அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறார்கள். சோ அவர்களை நல்ல முறையில் வழிகாட்ட வேண்டிய அது நம்முடைய பொறுப்பு. மிகப்பெரிய பொறுப்புங்க, அது அசட்டையா இருக்கக்கூடாது. நான் திரு மகேந்திரன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நடராஜ் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வடிகால் வேணும், கல்லூரியில கலை விழாக்கள்லாம் நடத்தணும் அப்படின்னு. ஆனா இப்ப வந்து பெரும்பாலான கல்லூரிகளில் கலை விழாக்கள் நடக்கிறதில்ல. எங்கேயாவது 1-2 கலை கல்லூரிகள் நடக்குது, இல்லாட்டி இன்ஜினியரிங் கல்லூரி எங்கேயாவது நடக்குது. அது ரொம்ப கட்டுக்கோப்பா ஒரு சிஸ்டமேட்டிக் நடந்துட்டு போயிருது. அங்க கல்லூரிகள் கலை விழா நடத்தலாம்னு பார்த்தா நான் பேசின வகையில ஏன் நடத்துறதுன்னு கேட்கும்போது பல கல்லூரிகள் சொல்றாங்க, குறிப்பிட்ட ஒரு 4 கல்லூரி பேரை சொல்லி எப்படி நீங்க எல்லா காலேஜும் கூட்டானோ அப்ப அந்த காலேஜ் பசங்க வருவாங்க, அவங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னா எப்படி கொளுத்தி விட்டு போயிடுறாங்க, ஸ்கிரீனை கொளுத்தி விட்டு போயிடுறான், அடிச்சிட்டு போயிடறான், சேரை உடைச்சு போயிடறான். அவனை கூட்டு வச்சுட்டு ஏன் சேரை உடைக்கிறதுக்கு நான் கூப்பிடாமலே இருந்த நம்மள கல்லூரி கலை விழாவே கிடையாது முடிவு வந்துறாங்க. சோ நீங்க கட்டுப்பாடு இருக்கணுங்கிறதே இல்லையா, மாணவர்கள் தரப்புல இருந்து ஒழுக்கங்கிறதே கிடையாது, கல்லூரி நிர்வாகம் பேராசிரியர் மட்டும் தானா, உங்கள் சைட்ல இருந்து ஒரு ஒழுக்கங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையா? ஐயா இப்ப நீங்க கேக்குறீங்க, இன்னைக்கு வந்து கல்லூரிகள்ல மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேசாம நீங்க பள்ளியில இருந்து நம்ம எடுத்துட்டு பாக்குறோம். பள்ளியில இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதத்திலையும் கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது, உடற்கல்வி கிடையாது. எந்த அளவுக்கு உடற்கல்விக்கு இங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த மனமானது உள்ள ஒரு பிரஷர்ல இருக்குது உள்ளக்க. அப்படிங்கிறப்ப அதை வந்து அவங்களுக்கு ஒரு வடிகால் தேவை. ஐயா சொன்ன மாதிரி ஒரு வடிகால் தேவை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடி பீரியட்னா கணக்கு வாத்தியார் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்ப வந்து பிடி பீரியட் எதுக்கு வச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ 30:1 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 30:2 இருக்கணும். அதுவே வந்து இன்னும் ஃபில்ஃபில் ஆகல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை கூட நம்ம சொல்ல முடியும். நார்வே அரசாங்கம் என்னோட சந்தேகம் என்ன, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, துணைவேந்தர் முன்னாடி சொன்ன மாதிரியும் டிஜிபி சார் சொன்ன மாதிரியும். ஆனா இந்த 30:2 25:2 கொலை பண்ண மாட்டீங்களா? அருவாள் எடுத்துட்டு போறதுக்கு வந்து 30:1 தான் காரணமா? சொல்ல வர என்ன விஷயம்னா, நார்வே அரசாங்கத்துல ஒரு பள்ளி குழந்தை சோகமா இருந்துச்சா, அதை வந்து விசாரணை பண்ணதில்ல, வீட்டுல அடிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி அந்த நார்வே அரசாங்கம் தன்னுடைய குழந்தைகளுக்காக எந்த ஒரு அளவுக்கு ஒரு அக்கறை இருந்ததுன்னா அந்த குழந்தைய தான் எடுத்து நான் பாத்துக்கிறேன், அந்த அளவுக்கு அவங்க அக்கறையா இருக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டே இயங்குது. நம்ம ஊர்ல இருக்கு சார், குடும்ப நல அமைச்சர் சார், குழந்தை நலத்துறை இருக்கு சார், நம்ம ஊர்ல இருக்கு சார். நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து 10-9-8க்கு போன் பண்ணீங்கன்னா உடனே அந்த போன் ரிசீவ் பண்ணுவாங்க சார். இதெல்லாம் சமுதாயத்துல வந்து எல்லா விஷயம் இருக்கு. நார்வே நாட்டோட இந்தியா எந்த விதத்திலும் குறைஞ்சு போல. அமெரிக்கா நீங்க சொல்லக்கூடிய அமெரிக்கால வந்து துப்பாக்கி தூக்கிட்டு போயிடறான். சோ அந்த கல்ச்சர் வந்து தவறா எங்க உங்கள்கிட்ட வருது அதை பாருங்க. அதான் அமெரிக்கா நீங்க சொன்னீங்க, அமெரிக்கால துப்பாக்கி தூக்கிட்டு போயிடறான். அது மாதிரியான வணிக சூழல் வந்து நீ கல்வியில இருக்கிறதுக்கு காரணம் தான் நிர்பந்தம். அந்த அளவுக்கு நிர்பந்திக்கிறான். நீங்க வந்து ஒரு வார்த்தை எதிர்த்து சார்ட்ட கேட்க முடியாது, சார் எனக்கு பிடி பீரியட் தான் சார் கொஞ்சம் எனக்கு விடுங்க அப்படின்னா முடியாது. நீ வந்து படிக்கணும், நீ கணக்கு படிக்கணும். அப்புறம் எதுக்கு பிடி பீரியட் நீங்க வைக்கிறீங்க? கலை விழாக்கள் வச்சிருந்தா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கலை விழாக்கள்ல பாடல் வரிகள் இருக்கக்கூடாது. அந்த பாடல் வரிகள் இருக்கக்கூடாது, மியூசிக் மட்டும் டான்ஸ் ஆடணும். அப்ப அதுக்கு வந்து கலை விழாவே நடத்த தேவையில்ல. அவங்ககிட்ட வந்து காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே முதல் வரைக்கும் உங்கள்ட்ட வந்து நாங்க காலேஜ்ல வச்சுட்டு நீ கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போலாமான்னு பாட்டு பண்ணினா நீங்க என்ன செய்வீங்க? பாட்டோடைய கலைத்தன்மையை ரசிப்பீங்களா? அந்த சாதாரணமா இருக்கிறதுக்கு கூட அங்க அனுமதியே கிடையாது. நீங்க வந்து ஸ்கோயட் கலைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நடந்தக்கூடிய இந்த கொலையில கூட சக தோழியரை வந்து கிண்டல் செஞ்சாங்க. அதனால வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தோழியை கிண்டல் செய்வாங்களா? யாராவது கிண்டல் செஞ்சிருக்காங்க, அதனால சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. கிண்டல் செய்தா பெண்களுக்கு எதிரான வன்முறையை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதே சமயத்துல இன்னைக்கு எந்த சூழல்ல மாணவர்கள் வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு நாமக்கல் மாதிரியான பள்ளி சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது ஒரு மாடலா எடுத்துக்கிறாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து காலையில 8 மணிக்கு வந்துடணுங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் காலையில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு சின்ன டைம் டேபிள் சொல்றேன் பாருங்க. நாமக்கல் மாதிரி கல்லூரிகள் பள்ளிகள்ல இருக்கிற ஒரு டைம் டேபிள், காலையில 5 மணிக்கு எழுந்துச்சு காலையில இருந்து 8 மணி வரைக்கும் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துல நீ சாப்பிடணும். கியூல 300 பேருக்கு ஒரே நாட்டில் நீ சாப்பிடணும். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா கோயட் தான் வச்சிருப்பாங்க பர்மிஷன் வாங்கி. ஆனா சக தோழிகிட்ட பேசக்கூடாது. அப்ப வந்து ஆண் கேட்டா ஒரு விஷயத்துல ஏன் இது மாதிரி பல மீட்டிங் நடத்துவாங்க. சொல்லும்போது சக தோழின்னு ரொம்ப அழகா சொல்றீங்க. ஆனா நடைமுறையில வந்து தோழிகள் மாதிரி நடத்தப்படுறாங்க. அதுக்குதான் அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தோழியோட பேசுறது உரிமை, தோழியை கேலி பண்றது உரிமைன்னு சொல்லலாம். ஆனா அந்த தோழியோட பெற்றோர் தானே முடிவு பண்ணணும் கேலி பண்ணலாமா ஜாலி பண்ணலாமா. அதாங்க அந்த விஷயத்துக்கு தான் நம்ம வர்றேன். இப்ப வந்து சக தோழியரா பார்க்கக்கூடிய நிர்பந்தம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, கூடயே பொண்ணு படிச்சாலும் ஒரு பக்கத்துல இருப்பாங்க. எனக்கு நான் படிச்ச கல்லூரியில ஒரு செக்ஷன்ல மட்டும் கோயட் வச்சிருப்பாங்க, மத்த எல்லாமே தனித்தனியா வச்சிருப்பாங்க. கேட்டா அவங்க இபி ஆமா, ஆனா ஒரே சக தோழி தான். ஆனா அவங்ககிட்ட இவங்க பேசக்கூடாது. பேசினா உள்ள ஸ்பை இருப்பாங்க, கூப்பிட்டு என்கொயரி நடக்கும். உங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க, அப்பா அம்மா வந்து வீதியா அலைய வைப்பாங்க. இப்படி
சக தோழியரை எப்படி பார்க்கணுங்கிற விஷயங்கள்ல வந்து அப்படி அந்த ஒரு கட்டுப்பாடு வச்சா பெண்களை பார்த்தா என்ன தோணும் சொல்லுங்க நீங்க? எந்த விதத்துல அவன் வந்து தன்னோட ஒரு சக பாலினத்தை எதிர்பாலினத்தை எந்த அளவுல பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இன்னைக்கு புரியப்படாம இருக்கு. அந்த விஷயங்கள்ல அந்த இதுதான் வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு பெண்கள் எல்லாம் அவங்களை வந்து நாங்க வந்து அந்த பக்கம் பார்க்காத அப்படினாலே அவளை பாப்பேன்றீங்க. நீங்க இந்த பக்கம் பார்த்து கொஞ்சம் என்ன செய்யுங்க? எதுக்கு தேவையில்லாம கோயிடு வைக்கிறாங்க? எதுக்கு பேசக்கூடாதுங்கிறாங்க? அது பேசாம கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் தனியா வச்சுக்க வேண்டியதானே? ஆண்களுக்கு தனி உலகம் பெண்களுக்கு தனி உலகம் வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு விஷயங்களை வந்து தேவையில்லாம மூட்டி விடுறாங்க? அதுவும் இந்த சமூகத்திலயும் பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எனக்கு முன்மாதிரியா இருக்கு. திரைப்படங்கள்ல வந்து ஒரு பெண்ணை வந்து கேலி செய்தா நான் ஹீரோ, அதே சமயத்துல வந்து ஒரு கேங் எடுத்துக்கிட்ட நான் ஹீரோ அப்படிங்கிற கருத்துக்கள் இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல மட்டும் இல்ல, இளைய தலைவர் நம்ம மனசுல வந்து விதைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா 3 ஒரு திரைப்படம் வந்துச்சு நடுவுல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா 12th படிக்கிறப்ப லவ்வா உடனே வந்து கல்யாணமா, அது மேமக்கள் சிந்தனையான ஒரு விஷயங்களும் இன்னைக்கு வந்து திட்டமிட்டு புகுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சிந்தனையில. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இத்தனை சமூகத்தையும் தாண்டிதான் இன்னைக்கு வந்து இந்த மாணவ சமுதாயம் மேல வந்துட்டு இருக்கு. அப்ப என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க சினிமா பத்தி சொல்லலேன்னு பார்த்தேன் நானு. சமுதாயத்தை சொல்லியாச்சு, சினிமாவை சொல்லியாச்சு, பேராசிரியர்கள் சொல்லியாச்சு, மாணவர்கள் எப்பயாவது சொல்றீங்களா அப்படின்னு இடைவெளிக்கு பிறகு நான் பாக்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாணவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று நாமே சொல்லுவோமா? ஏன் இந்த சம்பவம் நடக்கும்போது இருக்கக்கூடிய கோவம் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு வெறும் ஒரு அலட்சி ஆராயக்கூடிய பாவத்தை உணர்ச்சிப்பட்டு பண்ணிட்டாங்க அவங்களை விட்டுலாம் அப்படிங்கிற போகும்போது அந்த தண்டனை இல்லாத போது அவர்களுக்கு குற்றம் செய்வதற்கான துணிச்சல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. கல்லூரி முதல்வர் கொலை மாண்பை இழக்கின்றன மாணவர்கள் என்பது பற்றி இன்றைய ஆய்வு நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு பரமசிவம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், கல்வியாளர் திரு பரமசிவம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். முன்னாடியில நீங்க படிச்ச காலம், நான் படிச்ச காலம், இதுக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான தண்டனை இருந்தா தான் ஒழுக்கம் இருக்கும் என்று பேச்சு வந்தது. இப்ப நம்ம எல்லாருடைய சிந்தனையுமே இந்த ஒட்டுமொத்த அவையில் எல்லாருடைய பேச்சும் பாத்தீங்கன்னா அந்த தண்டனை கடுமையாக நெருக்க தான் அவர்களுக்கு வந்து இது மாதிரி மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு. சோ தண்டனை வந்து ஒழுக்கத்தை கட்டுத்தரும் என்பது ஒரு மாயையா? அவர்களுக்கு தண்டனை அல்லாமல் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் திரு பரமசிவம்? இல்ல, தண்டனை ஒழுக்கத்தை கற்றுத்தரும் என்பது மாணவர்களை பொறுத்த மட்டுமல்ல, சமூக அளவிலும் அது ஒரு மாயை தான். நீங்கள் மன அழுத்தம் என்பது எல்லா குற்றவாளிகளுக்கும் இருக்கிற மன அழுத்தம் என்பது மாணவர்களுக்கு இருக்க முடியாது என்று நீங்கள் நம்ப முடியாது. குடும்பம் சார்ந்து, தனிநபர் உணவு சார்ந்து, பாடத்திட்டம் சார்ந்து, வகுப்பறை நடத்தை சார்ந்து அந்த மாணவனுக்கும் நிறைய மன அழுத்தங்கள் உண்டு. மன அழுத்தத்துக்கு ஒரே மருந்து கல்லூரியிலே கிடைக்கும், அது நகைச்சுவை தான். நகைச்சுவை உணர்வு இயல்பாக இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பெயர் வைக்கிறார்களே, அது என்ன? ஒரு எதிர்ப்புணர்வின் வெளிப்பாடு தானே. ஆனால் இன்றைக்கு அந்த ஆசிரியர் அதை கேட்டு சிரித்துக் கொண்டே போய்விட வேண்டும். ஏனென்றால் அவன் தோழன், அவன் தனக்கு கீழ்ப்பட்ட வேலைக்காரன் என்று ஆசிரியர்கள் நினைக்கக்கூடாது. அவனை சம வயது தோழனாக கருதுகிற போதுதான் அந்த நகைச்சுவை உணர்வு வெளிப்படும். கலைக்கல்லூரிகளிலே அதற்கான வாயில் இருக்கிறது. தொழிற்கல்வி கற்றுத்தரும் கல்லூரிகளிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. கலைக்கல்லூரிகளிலே, கலை விழாக்களிலே மாணவர்கள் ஆட் என்றும் ஸ்கிட் என்றும் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவார்கள். எல்லாவற்றையும் இந்த குறுநாடகங்கள், அந்த ஊடகங்களை கேலி செய்தும் அவர்கள் பேசுவதை பார்த்தால் அவருடைய நகைச்சுவை உணர்ச்சி மிக மிக அபாரமானது என்பது தெரிய வரும். அதற்கான வடிகால் அங்கே இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி பாட நேரம் முடிந்த பிறகு மாணவர்கள் ஆசிரியர்களை தேடி வரும் சூழ்நிலை இருக்க வேண்டும். நான் படிக்கிற போது அது இருந்தது. என்னை மாணவர்கள் மாலை கல்லூரி முடிந்த பிறகு தேடி வந்து என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் நண்பன் ஞானசம்பந்தனுக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு தியாகராசர் கல்லூரியில. மாலை கல்லூரி முடிந்த பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். நகைச்சுவையாக பல விஷயங்களை சொல்லுவோம். நகைச்சுவையாக பல்வேறு விஷயங்களை கொண்டு போக வேண்டும். மாணவர்களோடு தோழன் என்ற அடிப்படையில் அளவலா வேண்டும் என்று சொன்னீர்கள். நான் நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன் திரு கலாநிதி அவர்கிட்ட. அவர் சொன்னார், முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கலைக்கல்லூரி மாணவர்கள் தான் இது போன்ற பிரச்சனை ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அரசு கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுவாங்க அல்லது கலைக்கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுவாங்க. பொறியியல் கல்லூரி, தொழிற்கல்வி மாணவர்களோ அல்லது தனியார் கல்லூரி மாணவர்களோ ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவா இருந்துச்சு. இன்றைய சம்பவம் வந்து இந்த ரெண்டையுமே தகர்த்துருச்சு. தனியார் கல்லூரியும் ஆயிப்போச்சு, தொழிற்கல்வியும் ஆயிப்போச்சு, பொறியியல் கல்லூரியும் ஆயிப்போச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு எல்லையெல்லாம் கிடையாதா? அவங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய சுமை வந்து அது வந்து கல்லூரி, அரசு கல்லூரியா தனியார் கல்லூரியாங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமா மாறிடுச்சா? அதாவது பாருங்க, மாணவர்களுக்கு கல்வி போதிக்கிறது தான் கல்வி நிறுவனம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்.
அந்த கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுத்தரணும் அப்படிங்கறத ஆசிரியர்களும் நினைக்கிறது இல்ல, கல்லூரி நிர்வாகமும் நினைக்கிறது இல்ல. அப்படி சொல்ல போனோம்னா உடனே என்ன பண்றாங்க, அல்ல லிஸ்ட் பண்ணி டைப் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துறாங்க, இதெல்லாம் ஒழுக்கம் நீ விடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை விட ஆசிரியர்கள் அந்த போதிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறிதளவுனால நேரத்தை ஒதுக்கி அந்த டைரக்டா அதை போதிக்கிறதுன்னு சொல்லாம மற்ற வழிகளில் எந்தெந்த வழிகளில் என்னென்ன கதைகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து சொல்லி அவங்களுக்கு எந்த வழியிலாவது மாணவர்களுக்கு அவங்களுடைய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாக்கா அவன் வாழ்க்கையில் பின்னாடி ஒரு நல்ல குடிமகனா வருவான். இப்போ குடிமகனா வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா பக்கத்துலயே எங்கே டாஸ்மாக வச்சுறாங்க கல்லூரியில, அதனால அங்கேயும் குடிமகன் ஆயிடுறான். நம்ம குடிமகன் ஆயிடுறான். வருத்தகரமான ஒரு சூழ்நிலை. திரு மகேந்திரன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த மனநிலையை பார்க்கும்போது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நீங்க பயன்படுத்துற வார்த்தை பிரயோகம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோயிசத்துக்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி அருவாள் வெட்டு கலாச்சாரம் சினிமா ஒரு காரணமா சொன்னீங்க. நாளடைவில் இவங்கெல்லாம் இந்த மாதிரி நேற்று வரைக்கும் ரவுடியா இருந்த ஆட்கள் தான் இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறிடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கும் நாமளும் அந்த மாதிரி சினிமா ஹீரோ மாதிரி இல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஹீரோ மாதிரி நம்ம வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்க அந்த மாதிரி உந்துதுன்னு நினைக்கிறீங்களா? அது உந்துதல் கிடையாது, கண்டிப்பா அது உந்துதலுக்கான காரணமே கிடையாது. இன்னைக்கு ஒரு கல்லூரியில மாணவன் அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னா அவன் பல கனவுகளோட கல்லூரிங்கிறது ஒரு கற்கக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி ஆசிரியர் பணிங்கிறது அறப்பணி, அதுக்கு ஒன்று அர்ப்பணி அப்படிங்கிற 2 விஷயங்கள்ல நம்ம பார்க்கணும். தன்னுடைய எண்ணங்களை செதுக்கக்கூடிய ஒரு இடமா கல்லூரியை பார்த்துதான் மாணவன் ஒரு கல்லூரி உலக போகிறான். சும்மா நான் அடிதடி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல யாருமே போறதில்லை. அதுக்கப்புறம் போகிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆசிரியர்கள் அறப்பணி அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்களா, பணி, அந்த பணியானது எனக்கு சம்பளம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு எது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 570 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 29 தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. 570ல செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் தான் அதிகமா இருக்கு. அப்படி ஒரு சூழல் எடுத்துருப்போம். 570 காலேஜ்ல இன்னைக்கு அந்த மாணவர்கள் படக்கூடிய இம்சைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கம். மாணவர்கள் ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது. மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவமா எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதை நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மாணவர் சங்க தலைவர்லாம் உண்டாக்குறீங்க இல்லையா? நாங்க எங்க நடத்துறோம், எங்க நடக்குதுங்க மாணவர் சங்க தேர்தல் எங்க நடக்குது, மாணவர்கள் பிரதிநிதித்துவம் எங்க இருக்கு? இன்னைக்கு தனியார் கல்லூரிகள் ஆசிரியர்கள் கூட பேரவே கிடையாது. அதே சமயத்துல அரசு கல்லூரிகள்ல இருக்கு, அரசு கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் இருக்கு, ஆனா மாணவர்கள் கிடையாது. கல்லூரிங்கிறது யாருக்காக நடத்தப்படுறது? ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய ஊதிய உயர்வு, அவங்களுடைய பணி மூப்பு, அந்த ஒரு காரணங்களுக்கான கல்லூரி நடத்தப்படுகிறதா இல்லை மாணவர்களுக்கு சார்ந்த கல்லூரிகள் நடத்தப்படுகிறதா? இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்க வேண்டியது. மாணவர் நலன் சார்ந்தே கல்லூரி நடத்தப்படல அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி. நான் திரு நடராஜ் அவர்களுக்கு இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். மாணவர் சமுதாயம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா மாநில அளவுல ஒன்னு சேர்ந்தது அப்படிங்கறனால இந்த பஸ் ரூட் மாதிரியான சமாச்சாரங்கள், இந்த கலைவிழா மாதிரியான சமாச்சாரங்கள், இந்த பஸ் டே கொண்டாடி நடத்துறது, இதை காவல்துறை தடுத்து பார்த்துருச்சு, நீதிமன்றம் தடுத்து பார்த்துருச்சு, அரசு உத்தரவு போட்டு பார்த்துருச்சு. ஆனா எந்த கட்டுக்கும் இடங்கல. நாம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறோமா இல்ல இது இன்னும் எவ்வளவு நாள் இதை வேடிக்கை பார்த்து இருக்க போறோம் ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. அது ஒழுக்கம் அதான் சொல்றாரு. அந்த ஒழுக்கம் வீடுகள்ல இருக்கணும். மாணவர்கள் நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, பெற்றோர்களுக்கும் மிக மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு வீடுகளும் ஒழுக்கம் ஒரு கட்டுப்பாடு இருந்தா நிச்சயமா சமுதாயத்தில் குற்றமே இருக்காதுன்னு சொல்லலாம். இப்ப நான் சிறைத்துறையில அங்க தலைமை வைத்த போது இதுல திருச்சி சிறையில ஒரு மாணவனை சந்தித்தேன். அவன் கொலை வழக்கு. அவன் பொறியியல் கல்லூரி மாணவன். அவனுக்கு ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருந்தது. அந்த பெண் அவனை மதிக்கல, அவளுக்கு உடன்படல. உடனே நீ வீட்டுக்கு போனா அவளை கத்தியால குத்துனான். ஆனா நல்ல மாணவன். அவன் கிட்ட பேசும்போது நல்ல ஒரு மாணவன் தான் எனக்கு தெரிஞ்சான். ஆனா அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு திடீர் எதனால காரணம், அதற்கு வீட்டில் ஒழுக்கம் கிடையாது, நல்லது கெட்டது சொல்வது கிடையாது. அவர்கள் அந்த தங்களுடைய குழந்தைகள் வளர்ப்புங்கிறதே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு. அதே அவர்கள் சரிவர செய்வதில்லை. வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றோம். என்னுடைய சந்தேகம் பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த பேச்சுல இப்ப இந்த பேராசிரியரோட குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்க சொன்ன அந்த மாணவனால கொலை செய்யப்பட்ட மாணவியோட குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அது பெரிய ஒரு கேள்விக்குறி. அதான் சொல்றேன், இதெல்லாம் தடுக்க வேண்டும். அது பொறுப்பு நமக்கு நம்மிடம் இருக்கிறது. ஒரு சாதாரண விஷயத்துக்கு அந்த மாணவன் கத்தி எடுத்துக்கொண்டு வந்தான்னா அப்ப எந்த அளவுக்கு மனநிலை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா, எந்த அளவுக்கு அந்த சூழல் மக்கள் இது சொல்லலாம். அந்த கட்டுப்பாடு அதிகமாக இருந்தது, தாக்கம் இருந்தது, அதெல்லாம் ஒரு பகுதி இருந்தா கூட ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனடியாக அவன் கத்தி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றால் அது மிக மிக ஒரு கீழ்தரமான ஒரு அவல நிலை. அதை கண்டிக்கத்தக்கது. அது ஒரு பெரிய ஒரு சவாலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த கட்டுப்பாடு என்பது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. கல்லூரிகளிலும் சரி வீடுகளிலும் சரி அந்த கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். டிசிப்ளின், நோபடி லைக்ஸ் டு பி டிசிப்ளின். அதான் பிரச்சனை. காவல்துறை மீது இவ்வளவு ஒரு அவதூறு இருந்தா அவங்க ஏதோ ஒரு சட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதனாலதான் உங்களுக்கு காவல்துறை மீது நீ என்ன வந்துட்ட அப்படிங்கிற ஒரு இது இருக்கு.
அது மிக மிக நான் வந்து இந்த பஸ் டேன்னு சொல்றீங்க, அந்த பஸ் டே கூட ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை நாங்கள் எடுக்கும்போது அது வராது. நீங்க பஸ் டே பக்கம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடோடு அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்தால் ஒரு பிரச்சனை வரும். பஸ் டேங்கிறது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை. அது 70ல் ஆரம்பித்தது. மாணவர்களுக்கும் இந்த இவங்களுக்கும் போக்குவரத்து கழகத்திற்கும் ஒரு பிரச்சனை வந்ததுனால வருடத்திற்கு ஒரு முறை இந்த பஸ்ஸை ஏற்றுக்கொண்டு வருகிறது. அவர் அந்த இவர்களுக்கு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நல்ல ஒரு முறை. அதை இப்ப வந்து வேற மாதிரி கட்டுப்பாடு இல்லாம போய்விடுகிறது. அதை நம்ம முதலே டெப்போக்கு போயிட்டு அந்த மாணவர்களோட பேசி அதை ஒழுங்கா கொண்டு வந்தா பிரச்சனை இருக்காது. அந்த கட்டுப்பாடு வழி நடத்துவது இது மிக மிக முக்கியம். அது முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சமூகம், ஆசிரியர்கள், திரைத்துறை, பெற்றோர்கள், மாணவர்கள் என்று நாம் யாரை வேண்டுமானாலும் காரணம் சொல்லலாம் இது போன்ற அவலங்களுக்கு. ஆனால் மாணவர்கள் தம்மை தாமே ஒரு உள்நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நினைக்கிறேன். அந்த சந்தர்ப்பம் எப்போது வாய்க்கும் என்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டிய நேரம் இது. அப்படி நாம் இழுக்க தவறினோமானால் தேரை இழுத்து தெருவில் விட்டுவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு கலாநிதி அவர்கள், திரு மகேந்திரன் அவர்கள், திரு நடராஜ் அவர்கள், திரு பரமசிவம் அவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.